அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளும் ஆசீர்வாதங்களும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி தான். நான் என்னோடய பழைய வீடியோக்களில் நான் சொல்லியிருப்பேன், இதை பற்றின பதிவை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தண்ணீரை வச்சு நம்ம எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். நம்ம 369லாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னுடைய பழைய வீடியோக்களில் பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன். அதாவது தண்ணீரை வைத்து நம்மளுடைய தேவைகளையும் நம்மளுடைய ஒரு சில இலக்குகளை நம்ம அடையிறதுக்கு இந்த நீரை வச்சு நம்ம செய்யக்கூடிய விஷயம் நல்ல அதீத ஒரு பவர் இருக்குது, ஆற்றலை கொடுக்கக்கூடியது. அந்த நீருக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஈர்ப்பு சக்தி, அதாவது அந்த உள்வாங்கக்கூடிய அந்த தன்மை ரொம்ப அதிகம். இதை சயின்டிஃபிக்காகவும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றினதை பார்த்திங்க அப்படின்னா நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலுமே கண்டிப்பாக தெரியும். ஒரு சயின்டிஸ்ட் நேம் எமோட்டோ அப்படி சொல்லுவாங்க. மாசரோ எமோட்டோ அப்படி சொல்லிட்டு அவரோட நேம் எனக்கு எமோட்டோ தான் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்குது. அவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த நீர் மூலக்கூறுகளை வச்சு நீரை வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணுறாரு. அதில் ஒரு 3 கிளாஸஸ் டம்ளரில் தண்ணி எடுத்துட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய எமோஷனல் வெளிப்படுத்துகிறாரு. அதில் அமைதி அப்படி சொல்லிட்டு ஒரு அமைதியான ஒரு மூடு அந்த கிளாஸ்க்கு வெளிப்படுத்துகிறதும், அடுத்த ஒரு இதில் பார்த்திங்கன்னா அதிகமான ஹாப்பினஸ்ஸை அந்த நீரை கையில் வச்சுட்டு அந்த நீர்கிட்ட அவருடைய ஃபுல் ஹாப்பியையும், அவர் சந்தோஷமாக இருந்தால் என்னென்ன மாதிரியான விஷயங்களை வெளிப்படுத்துவோமோ அந்த மாதிரியான வேர்ட்ஸை அந்த நீர்கிட்ட கடத்திட்டும். அடுத்த 3வது பாட்டிலில் பார்த்திங்கன்னா ஹேட், கோபம், வெறுப்பு, இது எல்லாத்தையுமே அந்த 3வது லெவல் பாட்டிலில் அவர் வெளிப்படுத்துகிறாரு. ஸோ இதை அவர் அந்த மாலிக்யூல்ஸ், அதாவது மூலக்கூறுகளை ஆய்வு செய்யும் பொழுது அதனுடைய தண்ணீரில் உள்ள மூலக்கூறுகளை ஆய்வு செஞ்சு அதை இதில் பார்க்கும்போது அந்த அமைதி அப்படின்ற மூலக்கூறுகள் அந்த வடிவங்கள் அழகாகவும், சந்தோஷத்தை வெளிப்படுத்தின வடிவங்கள் மிக மிக அழகாக அந்த அமைப்பு இருந்ததாகவும், ஹேட் இது கொடுத்தது அந்த நீர் ஒரு என்ன சொல்கிறது, மோசமான தன்மையை அடைஞ்சிடுச்சு. மூலக்கூறுகள் அழிவு அண்டு அந்த மோசமான தன்மையை அடையிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் ஆய்வு செய்கிறார். ஸோ வாட்டருக்கு நம்ம என்ன இதை கொடுக்குறோமோ அதை எமோஷன் நம்ம கொடுக்குறோமோ அதை கடத்தக்கூடிய பவர் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனை வச்சு நான் என்னுடைய விஷயங்கள் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு நிறைவேறினதை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணலாம். இன்னொன்று, நம்மளுடைய உடல் பார்த்திங்கன்னா நீர் மூலம், அதாவது நீர் சார்ந்தது தான் நம்ம உடல் செயல்படுது. பிளட் அப்படின்னு எல்லாமே எடுத்துக்கிட்டோம்னாலும் நீர் சார்ந்தது தான் நம்மளுடைய உடல் மூலக்கூறுகள் அனைத்துமே அதிக லெவல் நம்மளோட உடல். ஸோ நம்ம இதை பயன்படுத்தி நம்ம உடலுக்கு தேவையான நம்மளுடைய நெகட்டிவிட்டியை எடுத்து பாசிட்டிவான எனர்ஜியை நம்ம என்னென்னலாம் கொடுக்குறோமோ அது நமக்கு எஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இதை நம்மளுடைய முன்னோர்களில், நம்மளுடைய கோவில்களில் பார்த்துருப்பீங்க. ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக ஆன்மீகத்தை இதை எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, சில கோவில்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னுடைய வீடியோவிலேயே நான் சொல்லியிருப்பேன். குணசீலம் திருச்சி, அங்கே பார்த்திங்க அப்படின்னா அந்த பகவானுக்கு அங்கே வச்ச அந்த தீர்த்தம் மனநலத்தில் பாதிக்கப்பட்டவங்க, அதீத பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், நோய் தொந்தரவு, இப்போ ஏதாவது தீர்க்க முடியாத வியாதி, நோய் தொந்தரவு அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு அந்த கோவிலில் கொடுக்கக்கூடிய தீர்த்தம். இதே மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்குது. இப்போ ஸ்கின் அலர்ஜிக்கு இங்கே கோபி சைடில் ஒரு கோவில் இருக்குது. ஸோ தம்பி கலையான் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க கோபி சைடில். அது மாதிரி நிறைய கோவில்களில் அந்த தீர்த்தத்துக்கு பவர் இருக்குது அப்படின்றத நம்ம ஆன்மீகத்தில் நம்ம அதே மாதிரி சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கோம்ல, நடந்திருக்கு, உண்மையும் கூடாது. ஸோ அந்த மூலக்கூறுகள், அதாவது தண்ணிக்கு பார்த்திங்கன்னா அதீத ஈர்ப்பு சக்தி உண்டு அப்படிங்கிறது தான் அது உதாரணம்.
அந்த தீர்த்தத்தை நம்ம எடுத்துக்கும் பொழுது நோய் சார்ந்த அப்போ ஏன் நோய் சார்ந்த விஷயங்கள் சரியாகுது? ஏன் மந்திர உச்சாடனங்களில் இப்போ நோய் தீர்க்கும் மருந்தாக அந்த மந்திரங்களை சொல்லி சாமிக்கு இது பண்ணி அந்த தீர்த்தத்தை நமக்கு கொடுத்து நம்ம உள்வாங்கும் பொழுது நாம் அதை குடிக்கும் போதுமே என்ன நினச்சி நம்ம குடிப்போம்? கண்டிப்பாக பகவானோட தீர்த்தம், இதை நம்ம குடிக்கும் பொழுது அருந்தும் பொழுது நமக்கு சரியாயிடும், நான் சரியாயிடுவேன் அப்படி சொல்லி அதை குடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நீர் வந்து அதை தான் அப்சர்வ் பண்ணும், அந்த மூலக்கூறுகளும் அதன் ரிலேட்டடாகவே செயல்பட ஆரம்பிக்கும். இதுதான் உண்மை. இதே மாதிரி நம்ம மந்திர ஜபங்கள் சொல்லும் பொழுது இப்போது தெய்வங்களோட திருநாமங்களை சொல்லும் பொழுது நம்ம வந்து அந்த ஸ்படிக மாலை இதை வந்து நம்ம பண்ணும்பொழுது பக்கத்தில் ஒரு டம்ளர் வச்சுட்டு பண்ணுவாங்க. சரிங்களா? அதை ஜபம் முடிச்சுட்டு அந்த இதை நம்ம சாமி 108 முறை அந்த மாதிரி 1008 முறை சொல்லி முடிச்சுட்டு அந்த ஸ்படிகம் அந்த மாலையை வந்து நம்ம வந்து டம்ளரில் போட்டுட்டு அந்த தண்ணியை அருந்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ அந்த மந்திர உச்சாடனங்களோட பவர் வந்து அந்த தண்ணியில் இறங்கும். அதை நம்ம குடிச்சிக்கிட்டால் நமக்கு இன்னும் எனர்ஜி, நிறைய விஷயங்கள் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இதை நம்ம செய்வோம். இதே மாதிரி தான் அந்த கால இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிஷிகள்லாம் வந்து சின்ன கமண்டலம் தண்ணியோடவே தான் கையில் வச்சுட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் தான் நம்ம பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். அது ஏன் அப்படின்னா அதே தான் அந்த அவங்க கையில் உள்ள அந்த நீருக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது. அவங்க அதை வந்து அந்த விஷயங்களை வந்து அந்த நீருக்கு செலுத்தி கடத்தி, அதாவது அவங்கக்கிட்ட உள்ள அந்த பவரை வந்து அந்த நீருக்கு கடத்தி அதை வச்சுருப்பாங்க ஸ்டோரேஜ் பண்ணி. ஸோ அதை வந்து அவங்க ஏதாவது ஒரு நோய் தீர்க்கக்கூடிய விஷயத்துக்கோ ஒரு எமர்ஜென்சி இதுக்கு வந்து அவங்க பயன்படுத்துகிற மாதிரி நிறைய சினிமாக்களில் கூட காமிச்சிருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய புராணங்கள்லையுமே அது இருக்குது. சரிங்களா? இதுதான் உண்மை. ஸோ இந்த மேனிஃபெஸ்டேஷனை வச்சு வாட்டர் இதை வச்சு நம்ம எப்படி பண்ணலாம், இதை எவ்வாறெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் நான் இதில் சொல்ல போகிறேன். இது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நான் எக்ஸ்பிளைன் சொன்னது எதுக்கு அப்படின்னா, ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படின்னா அதில் உள்ள எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஓரளவுக்கு அது நான் எல்லாமே சொல்லிட்டேனான்னு எனக்கு இல்லை. ஏன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு நிறைய இருக்குது. இதை பற்றின ஆய்வு கூட நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது, நெட்லேயும் இருக்குது. சரிங்களா? இந்த தண்ணியை வந்து நம்ம எண்ணத்தை வந்து நம்ம தண்ணியில் பதிவு செய்கிறோம். அப்போது இதை பூஜையில் கடவுளுக்கு நம்ம வந்து நிறைய இதை வந்து நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா? அதே மாதிரி தான் தண்ணீரை இப்போ நீங்கள் தினமும் தண்ணீரை அருந்த போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆசைகளை, சரிங்களா, உங்களுடைய ஆசைகளை நீங்கள் அந்த நீர்கிட்ட சொல்லணும். உங்களுடைய இலக்கை நீங்கள் அந்த நீர்கிட்ட சொல்லிவிட்டு அதை அருந்தணும். ஒரு 5 செகண்ட்ஸ் ஆர் 7 செகண்ட்ஸ், ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து மனசுக்குள்ளே, இல்லை நீங்கள் ஒரு நிமிஷம் கூட முழுசாக எடுத்துக்கோங்க, அது உங்களுடைய ஆசைகளை பொறுத்து. அதை எடுத்து நீங்கள் குடிக்க போகிறதுக்கு முன்னாடி அதை மனசில் வந்து தியானம் பண்ணிவிட்டு அதை தண்ணீர்கிட்ட கடத்துங்க. அது நீருக்கு வந்து உள்வாங்கக்கூடிய சக்தி இருக்குது. ஸோ அதுக்கிட்ட அதை கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் அதை அருந்தும் பொழுது குடிக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய செயல்பாடுகள் வந்து செயல்பட ஆரம்பிக்கும். அதனுடைய வேலைகள் வந்து நமக்கு நடக்கும். இது ரியலாகவே நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக நம்பிக்கையோட ட்ரை பண்ணலாம். நிறைய சேஞ்சஸ் இருக்குது. பெரிய இலக்குகளுக்கெலாம் நம்ம வந்து கிராட்டிடியூட் மெத்தடு இதெல்லாம் இருக்குது. அதெல்லாமும் நம்ம செய்யலாம். இதில் குட்டி குட்டி அன்றாட தினம் தேவைகளான ஒரு சின்ன குட்டி குட்டி விஷயங்கள், சந்தோஷங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். லாங் டேர்ம் ப்ராசஸ் அப்போ நம்ம செய்யக்கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க வேணாம். கண்டிப்பாக செய்யலாம். நீருக்கு இப்போது நான் 369 வீடியோ நான் போட்டிருப்பேன். அந்த மெத்தடை கூட இந்த இது கூட வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி செய்ய முடியும், மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அப்போது இந்த நீரை வந்து நீங்கள் குடிக்கும்போது இது வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் எல்லாத்துக்குமே தடையாக இருக்கும், மறந்துடுவோம். நம்ம நினச்சிட்டே இருப்போம். ஆனால் வேலை பிஸியில் நம்ம தண்ணி குடிக்கும்போது அதை மறந்துடும். அப்போது உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துறதுக்கு இல்லை ஞாபகமாக நீங்கள் அதை வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வாட்டர் பாட்டிலில் எழுதி வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் வாட்டர் பாட்டிலில் எழுதி அந்த வாட்டர் பாட்டிலவே அந்த மார்க்கராக இது மாதிரி வச்சு நீங்கள் எழுதிட்டு அதை எடுத்து குடிக்க போகும்போது நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அதை ஒரு தடவை நீங்கள் ரீகால் பண்ணிவிட்டு மனசில் நினச்சிட்டு நீங்கள் அதை குடிக்கும்போது அந்த விஷயம் செயல்பட ஆரம்பிக்கும்.
சரிங்களா? இல்லை இப்போது நீங்கள் சில பேர் வந்து வீட்டில் தான் இருக்காங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் எழுதி வச்சுக்கலாம். இதே ஆஃபீஸ்லலாம் இருக்காங்கன்னா இது என்னது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வரும். எல்லாத்துக்கிட்டேயும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கணும். சில பேர் அதை வந்து நல்ல விதமாக எடுத்துக்கலாம், சில பேர் அதை தவறாக சொல்லலாம். அப்போது அவங்க அந்த நெகட்டிவ் வந்து நம்மக்கிட்ட வரக்கூடாது இல்லையா? ஸோ என்ன பண்ணலான்னா ஒரு ஷீட்லையாவது எழுதி அடியில் வச்சுட்டு வாட்டர் பாட்டிலை அதன் மேலே வச்சுருங்க. ஸோ அந்த எண்ணங்களும் அந்த விஷயங்களும் அந்த நீர் மூலயமா அது கடத்தப்படும். சரிங்களா? நம்மளுடைய எண்ணங்கள் அதை எடுத்து நீங்கள் குடிக்கும்போது அந்த ஷீட்டை பார்க்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அதை எடுத்து நீங்கள் குடிக்கும்போது அந்த விஷயத்தை திரும்பவும் நீங்கள் ரீகால் பண்ணிவிட்டு குடிக்க ஆரம்பிக்கலாம். இந்த விஷயம் வந்து நல்ல எஃபெக்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த விஷயத்தை நீங்கள் இதை ட்ரை பண்ணி எனக்கு இப்படி ஆச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.